அனைவருக்கும் இனிய மாலை நேர வணக்கம். தொடர்ந்து நான் சூப்பர் ஏர் வகுப்புல பயணப்படுறோம். இப்போ உங்களுக்கு மற்றொரு ஆண் ஜாதகத்தை நான் இப்போ கொடுக்குறேன். உங்களுக்கு திரையில பாருங்க, ஒரு ஆண் ஜாதகம் திரையில காட்டப்படுது. இது ஒரு சற்று சிக்கலான ஜாதகம். முதல் கேள்வி, இவருடைய லக்ன ராசி நட்சத்திரத்தை மட்டும் யாரேனும் ஒருவர் பேர் சொல்லிட்டா மற்றவங்க விட்டுருங்க, ஆளுக்கு ஒரு வாய்ப்பா கொடுப்போம். இவருடைய லக்கணம் ராசி நட்சத்திரத்தை மட்டும் ஒருத்தர் பேரை சொல்லிட்டாங்கன்னா அவங்க பேசுற வரைக்கும் மற்றவங்க விட்டுருங்க. அடுத்தடுத்து நான் வாய்ப்பு தரேன். மீன லக்னம் மீன ராசி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் சார். எத்தனையாவது பாலம்? நவாம்சம் பாக்கிறதுங்க. அடுத்து இன்னொருத்தருக்கு ஒரு கேள்வி. அடுத்து முதல்ல பேசினவங்க அடுத்து பேசக்கூடாது. இரண்டாவது கேள்வி, இவருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டா இல்லையா? இது சரவணன் சார் மட்டும் சொல்லட்டும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டா இல்லையா? சரவணன் சார். சரவணன் சார். லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தை குரு சுக்கிரன் தொடர்பு கொள்ளல சார். சரி. லக்னத்துக்கு 8ஆம் பாவத்துல சனி உச்சமா உட்கார்ந்து இருக்காரு. 8ஆம் பாவத்தோடையும் குரு சுக்கிரனோட தொடர்பு இல்லை. அதனால இவருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லை சார். சரி சரி. ஆனா வெளிநாடுலாம் இருக்காரு. ஆனா 12 கூடியவன் 8ல இருக்காரு, அதை கவனிக்க மறந்துட்டேன் சார். 12ஆம் அதிபதி 8ல உச்சமா இருக்காரு. அந்த ஒரு வாய்ப்பால இவரு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு சார். சரி, வெளிநாடு வாய்ப்புகள் உண்டு. சரி, இவருடைய நல்ல யோகமான ஜாதகம் சார். திரிகோணங்கள்ல சுக்கிரன் குரு லக்னாதிபதியே 9ஆம் வீட்டுல இருக்கிறது ரொம்ப ஒரு யோகமான ஜாதகமா இருக்குது. சரிங்க. இவருடைய அடுத்து இன்னொருத்தவங்க வேற யாராவது மைக் ஆகுனீங்க. இவருடைய தொழில் என்னவாக இருக்கும்? என்ன படிப்பு படித்திருப்பார்? என்ன மேடம்? சூரியன் செவ்வாய் பலம் டாக்டர். சரி, சூரியன் செவ்வாய் பலம்னு சொல்லிட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா டக்குன்னு நம்ம சந்திர நாள்ல எப்படி கேக்குறோம், வயசு என்ன, ஆம்பளையா பொம்பளையான்னு கேக்குறீங்கல்ல, நான் இப்படி கேட்ட உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, சார் இவரோட தேதி என்னன்னு கேட்டணும். தேதியை கேட்டுட்டு ஒரு 1983 பிறந்திருக்காரு. 93 2003 அதுக்கு முன்னாடி 2000ல என்ன தசா நடந்துச்சுன்னு கேட்டணும். இது புதுசா பாயிண்ட். பிஎம்பிஏ படிச்சு வெளிநாட்டுல இருக்கிறது வாய்ப்பு இருக்கு சார். வரும் சொல்லுங்க, வியூ காமிச்சிடுறேன். இவருடைய 2000ல இருந்து என்ன தசை நடக்குன்னு பாருங்க. 86 to 2005 சனி திசை நடக்குதுங்க. சனி திசை இவருக்கு இவர் இன்ஜினியரிங் வித் எம்பிஏ. சனி திசை இவருக்கு நன்மையை செய்யுமா? ஒரு டாக்டருக்கு படிக்க விடுமா? கூடுதலா இன்னொரு கேள்வி கேட்டுறோம். நீங்க கூடுதலா இன்னொரு கேள்வி கேட்டுறோம் சார். அன்றைய கோச்சாரத்தை போடுங்க சார். அன்றைய கோச்சாரத்தையும் போடுறேன் சாருங்க. அன்றைய கோச்சாரத்தையும் போட்டுருவோம். இப்பதான் ரொம்ப பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஜோதிடர் ஆக போறீங்க. என்ன வருஷம் வருதுன்னு சொன்னேன்? 2005க்கு போயிருவோம். சார் ஒரு பி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கான வாய்ப்பு இருக்கு சார். மெக்கானிக்கல் ஆல்சோ. இருங்க வரேன் ஒரு நிமிஷம். இது கொஞ்சம் கஷ்டமான ஜாதகம் தான். அன்னை கோச்சாரத்தை பாருங்க. ராசி என்ன இருக்கு? மீன ராசிக்கு எத்தனாம் இடத்துல சனி போறாரு? அர்த்தாசம் நடக்குது. அப்ப சரி, கோச்சாரப்படி அப்படி இருக்கு. டாக்டருக்கு படிக்கல. மார்க்கெட்டிங்ல ஒரு நிமிஷம். பிஇ எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சிருக்கணும் சார். சூரியன் பலமா இருந்தாலும் எம்பிஏ முடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு.
இப்போ ஒரு ஹிண்ட் தரேன். கம்ப்யூட்டர் ரிலேட்டட் பிகாம் இதெல்லாம் முடிச்சிருக்கலாம் சார். புதன் வந்து குருவோட பார்வை. இப்ப அந்த ஹிண்ட் அவர் கொடுத்துட்டார். குரு பார்வையில புதன் இருக்கார். புரியலன்னா கேளுங்க. குரு பார்வையில அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங், மார்க்கெட்டிங் ரிலேட்டட், சிவில், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் இதெல்லாம் பண்ணிருக்கலாம் சார். குரு பார்வையில புதன் இருந்து அந்த புதன் 2ஆம் பாவத்தை தொட்டுட்டார். சார் குரு பார்வை வந்து 6 தானே வருது. குரு வந்து விருச்சிகத்துல இருக்காரு சார். 2, 4, 5, 6ல வந்து எப்படி புதன் வரும்? குரு பார்வை புதன் மேல படாது இல்ல. புதன் 27 டிகிரியில் இருக்கிறார். பாயிண்ட் சம்திங் விட்டுருங்க. ஓகேயா? குரு விருச்சிக ராசியிலிருந்து 11 பாகையில் மைய புள்ளி துவக்கம். ரிஷபத்துல 11. அப்போ மிச்ச 4 டிகிரி எங்கிட்டு விழுகும்? மேஷத்துல விழுகும். விழுகுமா விழுகாதா? ஓகே. அப்ப புதன் பலமாகறாரா இல்லையா? 10ஆம் அதிபதி குரு வந்து 26ல இருக்கார். 2ஆம் வீட்டுல புதன் பாகிஸ்தானத்துல இருக்கனால டீச்சிங் கூட வரலாம் சார். இவர் டீச்சிங்கும் போலாம் சார். சார் அவர் சந்தேகம் இருக்கு. ஒரே நிமிஷம் சார் சொல்லுங்க சார். சார் அதாவது இங்க இருந்து மேஷத்துல விழுந்தா கூட 11 டிகிரி வரைக்கும் தான் விழும். ஆனா புதன் இருக்கிறது 26 இல்ல நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க. குருவோட 7ஆம் பார்வை. குருவோட 7ஆம் பார்வை. ஓகே. 7ஆம் பார்வைனா ஓகே. 5 பார்வைல 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வை படுது. சரி. 7ஆம் பார்வை படும். உண்மையிலே எந்த கிரகம் இன்னும் சற்று கூடுதலாக இருக்கு? சந்திரன் இருக்கார் சார். சந்திரன் குரு பார்வையிலும் இருக்கு. எந்த பாவகம் பலமாக இருக்கிறது? எந்த ராசி பலமாக இருக்கிறது? மீனம். ஆதிபத்தியம் தான் சார் பலமா இருக்கு. மீனம் ராசி இல்ல எந்த பாவகம் பலமா இருக்காரு சார்? சந்திரன் பலமா இருக்காரு. 5ஆம் பாவத்துல சந்திரனையும் பாக்குறாரு. அவரோட உச்சமா இருக்குங்க சார். 5ஆம் பாவம் பலமா இருக்கு சார். லக்ன பாவம் நல்லா இருக்கு சார். சார் 5ஆம் பாவம் கடகம் எந்த ராசி பலமாக இருக்கிறது? மீனம் சார். 5ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்காரு. குருவும் பாக்குறாரு. கடக ராசி நல்ல பலமா இருக்கு சார். கடகம் பலமாக இருந்தால் கடக ராசியின் காரகத்துவம் என்ன? டிராவல், மெரைன் இன்ஜினியரிங். கப்பல் வேலை செய்யறாரா சார்? கப்பல் சார். டிராவல், கடல் வேலை. கடல் சொல்லலாம். கடல் சொல்லலாம். சந்திரனுடைய காரகத்துவம் கற்பனை மெரைன் இன்ஜினியரிங். மெரைன் சொல்லலாம். ஆனா மெரைன் சொல்லணும்னா இன்னொன்னு பலமா இருக்கணும். என்னன்னு கேட்டா சனி பலமா இருக்கணும். சனியும் வந்துடணும். சனி பலமா இருக்கணும். அடுத்து இன்னொன்னு என்னன்னா சந்திரன் இங்க வந்து தேய்பிரை சந்திரனா இருக்கார். கிருஷ்ணபட்ச நவமி திதி. சந்திரன் ஓரளவுதான் பலமா இருக்கார். ஆனா கடகராசி பலமா இருக்கு. இப்போ இவருக்கு வந்து புதனுடைய காரகத்துவமான கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாரு. இன்ஜினியரிங் ஃபீல்ட்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி பண்ணார். ஃபேஷன் டெக்னாலஜி கற்பனை சம்பந்தப்பட்டது. ஃபேஷன் டெக்னாலஜி பண்ணார். ஒரு 4 வருஷம் ஹாங்காங்ல இருந்தார். ஹாங்காங்ல ஒர்க் பண்ணார். இவருக்கு 2009 என்ன நடந்திருக்கும்? யாரும் அவசரப்பட வேண்டாம். தசாபதிக்கு வந்துருவேன். வியூவை மாத்தலைன்னா டக்குன்னு ஒரு ஆள் வியூவை மாத்துங்கன்னு சொல்லிடணும். ஜூம் பண்ணி பாத்துங்க. இல்லைன்னா ஜூம் பண்ணணும்னா சொல்லுங்க, நான் ஜூம் பண்ணி விடவா? புத்தியெல்லாம் ஜூம் பண்ணவா? புதன் இருங்க, ஜூம் பண்ணணுமா புத்திய? புதன் தசா சுக்கிர புத்தியா சார்? புதன் தசா சுக்கிர புத்தியா? புதன் தசா சுக்கிர புத்தி. நான் ஜூம் பண்றேன்னா வரேன். இல்ல சார் தெரியுது. புதன் தசா சுக்கிர புத்தி. சுக்கிர புத்தியில் என்ன நடக்கும்? கல்யாணம். புதன் தசா சுக்கிர புத்தி. புதனோட வீடு வந்து அங்க ராகு இருக்காரு. நல்ல கற்பனை வளத்தை கொடுத்து இல்ல புதன் தசா குழந்தை பிறந்திருக்குமா? குடும்பத்துல குழந்தை பிறந்திருக்குமா? இல்ல கல்யாணம். நல்லா கவனிங்க. புதன் தசா சொல்லிட்டோம். எப்படி திருமணம் முடிஞ்சு? 7 குடியும் 2ல இருக்கிறார் சார். லவ் மேரேஜ் காதல் திருமணம் அமைஞ்சிருச்சு. ஓகே சார், கரெக்ட் தான். 5ஆம் பாவத்துல சுக்கிரனுக்கு வந்திருக்கார். 2ஆம் வீட்டுல புதனுக்கு வந்துட்டார். சார் 5ல சுக்கிரன் போனாலே நேச்சுரலா அவங்களுக்கு லவ் வந்துரும் சார். ஆமா.
சரி, இதுல யாருக்கு சந்தேகம் இருக்கா? சார் இவருக்கு சூரியன் சுக்கிரன் பாகை நல்ல நல்ல 30 அந்த நீங்க சொல்ற கணக்கு அளவுக்கு தூரமா இருக்கே சார், அது எதுவும் பாதிப்பு கொடுக்கலையா? இப்ப சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் இடைவெளி பாத்தீங்கன்னா 10, 30, 34 தானே இருக்கு. இப்ப சொன்னாங்க 42க்கு மேல இருந்தாதான் பிரச்சனை. ஆமா, ரைட். ஓகே ஓகே. இல்ல முன்னாடி நானும் அப்படிதான், நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் முன்னாடி அதுக்கு சொன்னேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க 40 இருக்கு சார். 30 + 10 + 4 சார் 44 டிகிரி இருக்கு. ஆமா, அதுதான் கேட்டேன். 30, 44 இருக்கு. ஆமா, இடைவெளி இருக்கு. அதான் கலப்பு மனம் பண்றாருல. மன வாழ்க்கையில ஒரு சங்கடத்தை கொடுக்கும்னா வீட்டுல கேட்காம ஒரு கல்யாணத்தை பண்றது தானே சார். அப்ப அந்த காதல் கல்யாணம் பண்ணாலே இந்த தோஷம் எல்லாம் அடிபட்டு போயிருன்றாங்களே, உண்மைதானா அது? ஆமா, வெளிநாடு போயிட்டீங்கன்னா சுத்தமா அடிபட்டு போயிரும். குருஜி இப்ப இந்தியாவில இருந்து கல்யாணம் பண்றாங்க, காதல் கல்யாணம் பண்றாங்க. ஆனா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ஜாதகம் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா பலன் எடுக்கிறதாமா வேண்டாமா? காதலிக்கிறேன்னு சொன்னா கூட காதலிக்கிறவங்களுக்கு பொருத்தம் பார்க்க கூடாதுன்னு சொல்றோம்ல. ஆனா ரொம்ப பிரஸ் பண்ணிட்டாங்கன்னா பார்த்துட்டு உள்ளதை உள்ளபடி சொல்லிடணும். இப்ப ஒரு சைடு லவ் பண்றாங்க, இன்னொரு சைடு லவ் பண்ணல, அவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு என்ன பண்றது? அது எப்படி சார்? நான் நயன்தாரா ஜாதகமே எனக்கு கிடைக்கல, நான் நயன்தாரா விரும்புறேன் எப்படி? இல்ல குருஜி, இல்ல அதாவது பையன் விரும்பலாப்புல, பொண்ணுக்கு வந்து நியூட்ரல், யார கல்யாணம் பண்ண வச்சாலும் கல்யாணம் பண்ற ஒரு ஸ்டேஜ்ல இருக்காங்க. அப்போ அவங்க பாக்கலாம் இல்லீங்களா? அதுதான் கேக்குறேன். சரிங்க. இந்த சுக்கிர புத்தி 3, 8க்கு சொந்தக்காரன், 5ல் இருக்கிறான், சரராசியில் இருக்கிறான், என்ன செய்வான்? பெண் குழந்தைய கொடுப்பாரு சார். இங்க காதல கொடுத்தாரு, வெளிநாட்டு கொண்டு போயிட்டாரு. ஹாங்காங்ல இருந்தவரு 2010 யூகே போயிட்டார். சரராசியில் இருந்த சுக்கிரன் 8ஆம் அதிபதி நகர்வு 5, பூர்வீகத்தை விட்டு நகர்றது. காதல கொடுத்துட்டாரு, பூர்வீகத்தை விட்டு நகர வச்சுட்டாரு. சரி, அடுத்த கேள்விங்க. மைக்கு மட்டும் ஆஃப் பண்ணீங்க, நிறைய இருக்கு. இவர் பாக்குற தொழில் பாத்தீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங், வாங்கி விற்கிறதுங்க. ஆடை ஆயத்த ட்ரேடிங் கரெக்ட், அதான் கொடுத்திருக்காரு அவர். பையிங் ஆபீஸ், ட்ரேடிங் ஏஜென்ட், ட்ரெஸ் ஏஜென்ட்டுங்க. சரிங்க. இவருக்கு புதன் தசா சனி புத்தி என்ன செய்யும்? இப்போ புதன் தசா சனி புத்தி எந்த வருஷம் ஃபர்ஸ்ட் காட்டுறேன். வியூ தெரியலன்னா டக்குன்னு சொல்லிருங்க. புதன் தசா சாஃப்ட்வேர் எந்த வருஷம் பாருங்க. புதன் தசா சனி புத்தி 2019-22 சார். நான் வந்துடுறேன், மேல வந்துடுறேன், சாட்டுக்கு வந்துடுறேன். சொல்லுங்க. குடும்பத்துல சண்டை வந்திருக்கும், வம்பு வழக்கு ஏதாவது வந்திருக்கும் சார் இவருக்கு. முதல்ல பாருங்க, மெதுவா பாருங்க. 8ல சனி இருக்காருங்க, உச்சத்துல குடும்பத்துல சண்டை வந்திருக்கும் சார். ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா குருஜி? 8ல வந்து ஆயுளுக்கு தொடர்பான ஒரு கண்டம் போல ஏதாவது வந்ததுங்களா அவருக்கு? உடல்நிலையில ஏதாவது பாதிப்பு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகக்கூடிய நிலைமை கண்டா அவருக்கு இருந்திருக்குது. வேலை கூட போய்க்கலாம் சார், லாபம் குறைஞ்சிருக்கும். 12 கூடயும் 8ல வரையும் வேலை சுக்கிரனை பாக்குறேன் சார். 10ஆம் பருவமே ஒய்ஃபுக்கும் இவருக்கும் சண்டை வந்திருக்கும் சார். சஸ்பென்ஸ் வைக்காதீங்க குருஜி, சொல்லிடுங்க. கொரோனா பீரியட் வேலை பிரேக் ஆயிடுச்சு. 8ல் இருந்த சனி தொழில் நெருக்கடியை கொடுத்தார். 8ல இருந்த சனி வக்ர சனி, உச்ச பங்கம், உச்சம் கேன்சல் ஆகி பங்கமாயி 8ல இருந்த சனி தொழில சிரமத்தை ஏற்படுத்துனுச்சு. சரி, அன்றைய கோச்சாரத்தை போய் பார்ப்போம். ஏன் அந்த சனி புத்தி கெடுத்துச்சு அப்படிங்கிறது பார்ப்போம். 2000 என்ன வருஷம் சொன்னேன் உங்களுக்கு? 2019-22. அப்போ 2020 கூட வச்சுக்கோமா, இல்ல 19 வச்சுக்கோ சார். 19 நீங்க மாசம் பாக்கணும் சார். அது என்னைக்கு மாசம்? 20 போட்டுருவோமா? 6வது மாசம் 2020 போட்டுருவோம். அன்றைய கோச்சார சனி எங்க இருக்காரு? கொஞ்சம் கீழே மறையுது, கொஞ்சம். கோச்சார சனி மகரத்துல இருக்காரு சார்.
சரி. அப்போ பிறப்பு இல்ல, எத்தனை பார்வையால பாக்குற இருங்க வரேன் ஒரு நிமிஷம். அப்போ 2021 வச்சுக்குவோம். அவருக்கு 2021 தான் அந்த 7.5 சனி துவங்குதுன்னு நினைக்கிறேன். இல்லையே, ஒரு மீன ராசியில. சரி, அப்போ பிறப்பு கால சனி வந்து ஆட்சியா இருந்தாரா? 2020 எடுத்துப்போம். புதன் தசா சனி புத்தியா? ரைட்டு. சனி வந்து ஆட்சியா தான் இருந்தாரு. ரைட். சரி, இவருக்கு வந்து 12 கூட 8ல இருந்தான். வெள்ளாட்டுல இருந்தாரு. சரராசில இருக்கலாம், சனி புத்தியில வெள்ளாட்டுல இருந்தாரு. ஆனா தொழில் ரீதியான சங்கடத்தை கொடுத்துச்சு. ஏன்னா இந்த பக்கம் சனி இருந்தா கூட வெளிநாட்டுக்கு போறதுக்கு கூட சார் அவர் 12ஆம் அதிபதியா இருக்கிறதுனால அந்த வாய்ப்பா சார்? ஆமா, 12 கூட 8ல இருந்தாலும் அது மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கும். 8-12ல குரு சுக்கிரன் தொடர்பு இல்லாம இருந்தாலும் இவர் வெளிநாட்டுல இருக்காருன்னா போயிட்டு வராரு இல்லைங்களா சார்? ஆமா, இல்ல தொடர்ச்சியா இருக்காரு. ஆனா குடியுரிமை பெறல. குடியுரிமை கிடைக்காது இல்லைங்களா? கிடைக்காது. சார் இப்போ கோச்சார சனி பிறப்புகால சனியை பாக்குறாரு, அதனால தொழில் மந்தப்பட்டிருக்குமா சார்? சரி, புதன் தசா சனி புத்தியில இன்னொரு வேலை நடந்துச்சு. புதன் தசா சனி புத்தியில் இன்னொரு வேலை நடந்துச்சு. குழந்தை கிடைச்சிருக்கு பாரு. எப்படி கிடைச்சிச்சு? அஞ்சாம் அதிபதி 5ஆம் சுக்கிரனை பாக்குறாரு சார். 5ஆம் வீட்டுல இருக்காரு. சனி 10ஆம் பார்வையை பாக்குறாரு. சார் கோச்சாரம் பார்த்தா தெரியல சார். கோச்சாரம் போயிடும். 2020 தானே படணும். முன்னேதான் பாத்துங்க. குழந்தை 2021 குழந்தை பிறந்திருக்குங்க. குரு சனி ஒண்ணு கூடிட்டாங்க பாருங்க கோச்சாரத்துல. எட்டாம் வீட்டுல இருக்க சனி 10, 2, 5 தொடர்பு போடுறாரு. அப்படித்தானே? ஆமா 5ல இருக்க சுக்கிரனை பாக்குறாரு. ஆமா, பெண் குழந்தை பிறந்துச்சு. நீங்க பார்வையெல்லாம் வேலை செய்யுதுங்க. பார்வையெல்லாம் வேலை செய்யுது. 5ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்து 5ஆம் சுக்கிரன் இருக்கிறதுனாலயும் புக்தி வந்து சனியோடைய புக்தி நடக்கிறது அப்படின்றதுனாலயும் அவர் பாக்குறாருன்றதுனால பெண் குழந்தை பிறகு சார். ஆமா, நீங்க போன வாரத்துக்கு முதல் வாரம் கேட்டீங்கல்ல, ஒளி பிரதிபலிப்பு கேட்டீங்கல்ல, ஒளி பிரதிபலிப்பு கேட்டீங்கல்ல. சனிய பாக்கணுங்களே ஐயா. சனிய வந்து குருவோ சுக்கிரனோ பாக்குறாங்கன்னு போதுதான் அவர் பார்வையை கூட கவர்ந்து செய்யறாருன்னு எடுக்கலாம். ஆனா இவர் பார்த்தாருன்னா கெடுக்குவார தவிர அவருடைய பார்த்தவருடைய பலனை இவர் எடுத்து செய்ய முடியாது. அதாவது சனி இப்ப சுக்கிரனை பாக்குறதுனால போயிரும், அந்தரத்து போயிரும். என்ன அந்தரன்னு பார்ப்போம். செவ்வாய் அந்தரமும் நம்ம வருது. குரு கூட சேர்ந்தனாலதானே குழந்தை பிறந்தது. இப்ப அங்க குரு இல்லாம இருந்ததுன்னா ஒய்ஃபுக்கு ஏதாவது ஆபத்தோ பிரச்சனையோ வந்திருக்கும் இல்லையா? சனி புத்தியே வந்து குழந்தைக்கு வந்து வாய்ப்புகள்லாம் வந்து பெரும்பாலும் இருக்காது. குரு கூட இருந்தனாலதான் உங்க அந்த குருவோட இருந்தது ஒரு பாயிண்டா இருக்கலாம். பெண்ணோட ஜாதகத்துல ஏதாவது வலிமையா குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். இது வந்து பெரிய அளவுக்கு சாட்டிஸ்பேக்டா இல்ல. சுக்கிரனோட வீட்டுல இருக்காருல்ல சார், சுக்கிரனோட வீட்டுல இருக்காரு சார். இதுல குரு வந்து 5ஆம் வீட்டை பாக்குறாருலங்க சார். அந்த கோச்சார குரு வந்து சுக்கிரனை பாக்குறாரு இல்லைங்க சார். 5ஆம் வீட்டு அந்த நம்ம கோச்சார குரு சனி 2 பேருமே. ஆமா, கோச்சார குரு வந்து ஒரு வகையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லங்க சார். 5ஆம் பாவத்தை பார்க்கும்போது, பிறப்பு கால சுக்கிரனை பார்க்கும்போது. சார் எந்த அந்தரம் போகுதுன்னு பாக்கலாம். அந்தரம் செவ்வாய் அந்தரம் போகுது. சரி, இதுக்கு விட இல்ல. பொண்ணோட ஜாதகம் இருந்துச்சுன்னா கடையர்னு ஒரு குரு புத்தியோ என்னமோ நடந்திருக்கணும். இதுக்கு விட இல்ல. சரி, அடுத்து வந்து சார் பிறப்பு கால சனி மீது கோச்சார சனி போனா தொழில் நல்லா இருக்குமாங்க சார்? ஆமா, ஒரு நிமிஷம் மேடம். சனி வித்து குழந்தை வைக்கும்.
அடுத்து வந்து கேது தசா இவருக்கு என்ன செய்யும்? இத வந்து எல்லார்ட்டையும் பணம் கட்டி பார்த்துட்டாரு. எல்லார்ட்டையும் பணம் கட்டி பார்த்துட்டாரு. யார் யார் இருக்காங்களோ அவ்வளவு பேர்ட்டையும் பார்த்துட்டாரு. கேது தசா என்ன செய்யும்? கேது குருவோட வீட்டுல இருக்காரு. இப்போ 10 குருவன் 9ல இருக்காரு. தந்தை வழி சொத்துகள் கிடைக்க வாய்ப்பு, இல்ல தந்தை ஆன்மீக வழியில நாட்டம் இருக்கும் சார். இது வந்து இலவச வகுப்புல சொல்லுவாங்க, நம்ம சொல்லவே மாட்டோம் சார். பட்டம் பதவி தேடி வரும் சார். முதல்ல நான் கிளிப்ல சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஒரு புத்தி நடக்குதுன்னா, ஒரு தசை நடக்குதுன்னா யார் பார்வையில் இருக்கிறார்? செவ்வாய் பார்வையில் இருந்து, சனி பார்வையில் இருந்து, கேது வீடு கொடுத்தவன் வக்ரதாரையில் இருந்து கேது தசா 10ஆம் இடத்தில் நடத்துகிறார். என்ன நடக்கும்? தொழில் வழி, ஜீவன் வழி பிரச்சனைகளை கொடுக்கும் சார். சனி செவ்வாயோட பார்வையில இருக்காரு கேது. 10ஆம் வீட்டுல இருக்கிறதுனால அவருக்கு வந்து சுபரோட பார்வை இல்லாத காரணத்தினாலையும் 10ஆம் அதிபதி 10க்கு 12ல மறைஞ்சிருக்காருன்ற காரணத்தினால இவருக்கு தொழில் வழி சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு சார். ஆமாம் சார், தொழில பிரச்சனை கண்டிப்பா. யூடியூப்ல பேசக்கூடிய ஜோதிடர்கள்ல நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, பெரிய பெரிய ஆளுங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, சார் இப்ப நீங்க 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனீங்கன்னா கேது சொன்னா 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போவீங்க அப்படின்ட்டாங்க. என்னட்ட கேட்கும்போது என்ன சார் அப்படின்னு கேட்டாரு. எடுத்தோன்னு இப்பதானே பாக்குறாரு, இப்ப நடப்பு கால திசை என்ன? கேது திசை நடக்கும் நினைக்கிறேன். இப்போ அவருக்கு 2005 டு கேது திசையில் சந்திர புத்தி நடக்குது. கேது திசையில் சந்திர புத்தி. இப்போ சூரிய புத்தியில் கேது திசையில தொழில் பிரேக்குங்க. சூரிய புத்தியில் இவருக்கு என்ன நடந்திருக்கும்? கேது திசை சூரிய புத்தி. ஆறு குறைவன் 3ல இருக்காங்க சார். கடன் நோய். இவருக்கு கான்பிடென்ட் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும் சார். இன்கம் தடைப்பட்டிருக்கும், நிரந்தர இன்கம் இல்லாம. தந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் சார். தந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் சார். தந்தைக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். குரு பார்வையில் இருக்கக்கூடிய சூரிய தசா, செவ்வாயை அஸ்தங்கம் செய்த சூரிய புத்தி. என்னமா மறுபடியும் வேலைக்கு போயிருப்பாரு சார். ஒரு கேது செய் படம் வந்தோடனே அவருடைய அந்த ட்ரெஸ் எல்லாம் விற்கிறாருல, அந்த ட்ரெஸ்ஸை வந்து யூகேலயோ இதுலயோ வந்து தடை பண்ண ட்ரெஸ்ஸை நீங்க வித்துட்டீங்க, இந்த ட்ரெஸ்ஸை வந்து விற்கக்கூடாதுன்னு தடை பண்ண ட்ரெஸ்ஸை வித்துட்டீங்கன்னு சொல்லி இவர் தொழில அரசு வழி சங்கடம். அவ்வளவுதான். இவருக்கு 150 மணி நேரம் தண்டனை கொடுக்குறாங்க. கேது திசை சூரிய புத்தியில தண்டனை. சோசியல் சர்வீஸ் 150 மணி நேரம். வெளிநாட்டுல என்ன பண்ணுவாங்கன்னா, தண்டனைகள்லாம் நேரா போய் ஒரு ஸ்கூலை காமிச்சு இந்த ஸ்கூல்ல வந்து கிளீன் பண்ணு 150 மணி நேரம், இல்ல இந்த ரோட்டை கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மாதிரி தண்டனைகள் கிடைச்சு இவருக்கு. 6 குடையன் 3ல இருந்தான். பேர் கடும், தைரியம் கடும், முயற்சி கடும். குரு பாக்குறாரு, பெரிய அளவுக்கு போல தண்டனை சரியுது. பெரிய அளவுக்கு கிடைச்சாலும் அதுல இருந்து மீண்டு வராரு. 150 மணி நேரம் ஜாலியா போய் ஒர்க் பண்ணிட்டு போனானே. குரு பாக்கலன்னு வச்சுங்க, சனி பார்த்துட்டா வச்சுங்க, 6 மாசம் 1 வருஷம் அப்படின்னு சிறை தண்டனையை கொடுத்திருப்பாங்க. சிறைக்கு இந்த தண்டனை கூட கௌரவமான தண்டனை. கௌரவமானது. குரு பார்த்தனால கௌரவமான தண்டனை. சரிங்க. இப்போ சந்திர புத்தி என்ன செய்யும்? கேது தசை சந்திர புத்தி தானே சார்? ஆமா.
தொழில் ரிலேட்டடா தாட்ஸ கொடுத்திருக்கோம், அதுல தடங்கள் இருக்கும், மனக்கவலை இருக்கும், அது ரிலேட்டடா. சந்திரன் 5 குருவனா இருந்து 1ல இருக்காரு. அம்மாக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், அம்மாக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும், உடம்பு அம்மாக்கு ஏதாவது பிரச்சனை. அவரு குரு பார்வையில் இருக்கிற சந்திரபுத்தி நல்லாதானே சார் இருக்கும்? மனக்குழப்பம் பிரச்சனைகள் இருக்கும், மறுபடியும் பூர்வீகத்துக்கு வரக்கூடிய எண்ணம் இருக்கும் சார், ஊருக்கு வரலாம் அப்படின்றது பயணங்கள் இருக்கும். வீடு வண்டி இதுல எல்லாம் தடங்கள் ஏற்படும், அந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சார். பிரச்சனைக்கெல்லாம் வேலை இல்லைங்க. சந்திரன் வந்து பஞ்சமாதிபதி இல்லையா? பஞ்சமாதிபதி இல்லையா? 5 கூடையவர் 1ல இருக்கிறதுனால இவர் புத்தியை கொண்டு கொஞ்சம் படிச்சிருப்பாரு சார். ஏற்றம் வந்திருக்கோம், புத்தியால ஏற்றம் வந்திருக்கோம். குருவார பார்க்குது, குரு பார்வையில சந்திரன் இருக்காரு, இப்போ நடந்துகிட்டு இருக்கு. சோ வந்து இனிமே வந்து புத்தியை கொண்டு செய்யக்கூடிய இது ஆதரவு, ஏதாவது சப்போர்ட் ஏதாவது கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கும். 1ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சந்திரன் அவர் வந்து தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன், குரு பார்வையில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் நிச்சயமாக படிப்படியான ஏற்றத்தை மெதுவாக கொடுப்பார். இப்போ புத்தி தெளிவாகும்னு எடுத்துக்கலாம். 1ஆம் வீட்டில் இருக்கனால கற்பனை சார்ந்த விஷயங்கள்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இவர் லட்சங்கள்ல சம்பாரிச்சவரா கோடியில சம்பாரிச்சவரா சார்? கோடி கணக்கில் சம்பாரிச்சு இவ்வளோத்தையும் சீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிதான் புடிச்சிட்டாங்க. ஆனாலும் கோடி கணக்குல சம்பாரிச்ச ஒரு ஜாதகம் தான் இது. ஆமா, பார்த்தேன் சார் ஜாதகத்தை. ரொம்ப நல்ல அமைப்பா இருக்குது இல்ல சார்? இது 5ல சுக்கிரன் இருக்கிறது, 9ல குரு இருக்கிறது, லக்னாதிபதியா இருந்து குரு 9ஆம் வீட்டுல இருக்கிறது. ரொம்ப யோகம். பாவகிரகங்கள்லாம் சஷ்டாஷ்டகமா இருக்குது சார். ஒருத்தருக்கு எடுத்துக்காம, பகை கிரகங்களும் ஒருத்தருக்கு எடுத்துக்காம சஷ்டாஷ்டகமா இருக்குது. நல்லா யோகமா இருக்கு சார். இவருக்கு தாமதமா தான் குழந்தை பேர் கிடைச்சிச்சு. காரணம் என்னன்னா, அட்டமாதிபதி 5ல உட்கார்ந்தார், 5ஆம் வீட்டை சனி பார்த்தார், சனி புத்தி எல்லாம் கிடைச்சு. சரி, இந்த ஜாதத்துல வேற எதுவும் சந்தேகம் இருக்கா? வெறும் கோச்சார் ஏதாவது போயிருக்கணுமா? இப்போ இவருக்கு விரயச்சனி நடக்குதுங்க. அடுத்து ஜென்மச்சனி தாண்டணுங்க. ஜென்மச்சனி தாண்டினதுக்கு அப்புறம் இப்ப அடுத்து செவ்வாய் வருமா சார்? ராகு கோச்சாரத்துல வர்றாரு, சந்திரனை தொட போறாரு, பயணம் பண்றாரு. அவர் என்ன விதமான பலனை கொடுப்பாரு சார்? இப்ப ஏற்கனவே ராசி லக்னத்துக்கு 12ல சனி போறாரு, அடுத்து ராகு வேற ராசி லக்னத்திலேயே வந்துட்டாரு. இந்த ராகுவும் சனியும் சேர்ந்து இவங்களுக்கு என்ன விதமான பலன் தருவாங்க சார்? இதுவரை புதன் மீது போன இந்த ராகு, புதன் தொழிலுக்கு அதாவது வியாபாரத்துக்கு காரகர், அவரை விட்டு விலகி வந்துட்டார். இப்போ புதன் மேல குரு போயிடுச்சு, இனிமே வியாபாரம் இதா இருக்கும். இப்போ சந்திரன் மேல போற ராகு என்ன பண்ணுவார்னா, ஒண்ணு தாய்க்கு உடல் பாதை வந்துருச்சுன்னா இவருக்கு மனக்குழப்பம் இருக்காது, இல்லைன்னா ராங் டிசிஷன் எடுக்கிற மாதிரி மன தைரியத்தை கெடுக்கும். இந்த 12 இருக்கக்கூடிய சனி சின்ன விரயங்களை கொடுக்க பார்த்தாலும் அடுத்து லக்னத்துக்கு அந்த ராசிக்கே வரும் பொழுது பார்த்தோம்னா அந்த 2.5 வருஷம், இந்த 2.5 வருஷம், அடுத்த 2.5 வருஷம் மிகப்பெரிய ஏற்றத்தை இந்த சந்திரனாலும் கொடுக்க முடியாது. ஏன்னா இப்ப கோச்சாரத்துல ராகு சந்திரன் மேல போறாரு இல்லையா, மனக்குழப்பங்கள், முடிவெடுக்க முடியாத நிலைகள் இதெல்லாம் உண்டாகும். சனி ராசி லக்னத்துக்கு 12 போகும்போது விரயத்தை கொடுப்பாரா, விரயத்தை தடுப்பாரா சார்? விரயம் நிச்சயமா உண்டாகும். அவர் பழைய மாதிரி இல்ல, பழைய மாதிரி இல்ல. சார் ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்ப வந்து ராகு வந்து இதுல இருக்காரு சார், அந்த குரு வீட்டுல இருக்காரு, மீன வீட்டுல. சனி வந்து டுவோர்ஸ் அவரை பார்க்க போயிட்டு இருப்பாரு. இப்ப சனியும் ராகு இப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே மீட் பண்ணிக்குவாங்க சார், எல்லா ராசிக்காரர்களுக்கும். இல்ல அவங்க உங்களுக்கு எந்த பிளானட் மேல போகுதுன்னு பாக்கணும். அதான் சார். ஆமாங்க சார், அதான் எடுத்துக்கணும். இது எப்படிதான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கதான் சார் செய்யுங்க கண்டிப்பா.
கேது முடிஞ்சு அடுத்து சுக்கிர திசை வந்துரும். அவர் அஷ்டமாதிபதியா இருந்தாலும் குரு பார்வையிலும் இருக்கிறதுனால, இவர் தொழிலும் சுக்கிரனோட தொழில்ன்றதுனால, அவர் திரிகோண பாவத்துல இருக்காருன்ற காரணத்தினாலே இவருக்கு அடுத்து வரக்கூடிய சுக்கிர திசை நல்ல பலனை தருமா சார்? அவருடைய தொழில் முன்னேற்றம் கிடைச்சி அதை கேட்டாரு. சுக்கிரன் நம்ம பலன் பாக்குறப்ப என்ன சொல்லிட்டோம், கேது சரியில்லைன்ட்டோம். அடுத்து என்ன பண்றாரு, சுக்கிரன் நல்லா இருக்குமான்னு கேட்டார். சரராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு வெளிநாடு அமைப்புகளை கொடுத்து உங்களுக்கு அந்த துணி சம்பந்தப்பட்ட ஃபேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட துறையின் மூலமா 5ல் அமர்ந்த அந்த சுக்கிரன் 11ஆம் வீட்டு தொடர்பு கொள்றாரு. இவர் ஆதிபத்திய ரீதியாக கெடுதலை தரக்கூடியவராக இருந்தாலும் கூட, காரக ரீதியான நன்மையை பகையில் இருந்தாலும் கூட தொழில நிச்சயமா லாபம் இருக்கும். பல லட்சங்களை பல கோடிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சுக்கிரன் அப்படி ஒண்ணு கெடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லியாச்சு. குரு பார்வை இருக்கிறது ஒரு நிவர்த்தி, அவருக்கு ஒரு பலம். ஆமா, அதோட திரிகோண பாவத்துல இருக்காரு. பகையில இருந்தாலும் திரிகோண பாவத்துல இருக்காரு. ஆமா ஆமா, அதுவும் ஒரு பலம் சுக்கிரனுக்கு. சனி பார்வை இல்ல அங்க. சுக்கிரன் வந்து 11ஆம் வீட பாக்குறது வந்து ஒரு பலம் சார். ஆமா, லாபங்கள்லாம் பெருகும். சுக்கிர திசையில இன்னொரு பெண் குழந்தை பிறக்கலாம். சனி பார்வை இருக்குதானே சார்? சனி பார்வை இல்ல, சனி பார்வை அந்த பாவத்துல இருக்கு. சுக்கிரன் மேல படுதான்னு பாக்கணும். ஆமா, 4 டிகிரில இருக்காரு சுக்கிரனும். 4 டிகிரி இவர் பின்பக்கமா பாக்குற மாதிரி எடுங்க. இல்ல படுது 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 படுது. குருஜி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ இவர் வந்து செவ்வாய் சூரியன் பலமா இருக்காங்க. இவர் வந்து சுக்கிரன் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி உரியவரா இருந்தாலும் அவர் எந்த விதத்துல சம்பந்தப்பட்ட ஒரு ஃபேஷன் கடகமனை வளர்த்துருச்சு. அதனால ஓகே, லக்னத்துக்கு 5ஆம் இடம் புத்திஸ்தானம் கலைஸ்தானம் வளர்த்துருச்சு. கடகமனை வளர்த்து சந்திரன் லேசா வளமாயி கற்பனை வளம் சம்பந்தப்பட்ட துறையில போறாங்க. ஓகே ஓகே குட், ஓகே ஓகே. இந்த அமைப்புகள் மெரைன் இன்ஜினியர் தான் இருக்கும். இப்ப சந்திரன் வந்து சூரியனை தூக்கி கொண்டு வந்து கன்னிராசியில வச்சுட்டீங்கன்னா, பௌர்ணமி சந்திரனா இருந்தா இவர் மெரைன் இன்ஜினியரிங். கூடுதலா சனியை வந்து குருவோட சேர்த்திருக்கணும். சேர்த்துட்டோம்னா மெரைன் இன்ஜினியர். இல்ல, சனியை கொண்டு போய் குருவோட சேர்த்திருக்கணும். சேர்த்தோம்னா மெரைன் இன்ஜினியர். சுக்கிரன் வந்து கேதுவை பாக்குறாரு இல்லைங்க சார் பார்வையில 4 டிகிரில இருந்து. இல்ல, அவரோட பார்வை மகர ராசியில 4 டிகிரில ஆரம்பிக்குது. 4.57. ஆமா, மகர ராசியில கேது வந்து 2 டிகிரில இருக்காரு. கடைசியில இருக்காரு. 2 டிகிரி இருந்தாலும் இது 5 டிகிரி இருக்குல்ல சுக்கிரன். இல்ல இல்ல, நல்லா கவனிங்க. அவரோட பார்வை எங்க படும்னா 29, 28, 26, 24 இப்படியா இந்த பக்கம் தான் கீழே வரும். 4 டிகிரி. அப்ப வந்து டச் ஆகாது. ரிவர்ஸ்ல. அது பார்த்துட்டு தனுசுல 20 டிகிரிக்கு மேல இருந்து தான் பார்த்தாரு. ஆமா, வேற எதுவும் சந்தேகம் இருக்கா? வெறும் தசாபுத்தியா போயிருக்கோம். வெளிநாடு போறதுக்கு என்ன காரணம்? வந்து பார்வை சந்திரனுடைய பார்வை சனி மேல இருக்கிறது கூட ஒரு காரணமா இருக்குமா சார்? லைட்டான ஒரு ஒளியை பெற்றதுனால 8ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் சரராசியில் இருந்து தசா நடத்தும் பொழுது பொதுவா 8-12 பலம் இல்லாதவங்க வெளிநாட்டுல இருக்கவங்களா ஜாதகம் நிறைய வச்சிருக்கேன், ஏகப்பட்டு வச்சிருக்கேன். வரிசையா அதைத்தான் கொடுக்க போறேன். சரராசியிலைங்க சார்? சரராசியில் இருந்து ஒரு கிரகம் நடத்தினா வெளில போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். சரிங்க. அடுத்து கடகராசியில் நிக்கிற கிரகமும் வெளிநாடு போறதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. ஆமா, சரராசி நீர் ராசி. அது முதன்மையான சரராசி, முதன்மையான நீர் ராசி. ஆமா சார், அந்த பார்வை டிகிரி வைஸ் ஒரு தடவை கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார். ஒண்ணு இல்ல மேடம், எப்பவும் போலதான். இப்ப சுக்கிரன் இருக்காருன்னா அவரோட பார்வையோட மைய சுக்கிரன் 4 டிகிரில இருந்து பாக்குறாருன்னா அவரோட துவக்கம் மகர ராசியில 4 டிகிரில 5 டிகிரிலன்னு வச்சுக்கோ. 5 டிகிரில ஆரம்பிக்குதுன்னா அந்த மைய புள்ளியில இருந்து இங்கிட்டு 15 அங்கிட்டு 15, அப்போ ஒரு 10 டிகிரி அங்கிட்டு படும், தனுசுல படும். 5 டிகிரி மகரத்துல படுது. புரியல போர்ல சொல்லவா? சொல்லுங்க சார் ஒரு தடவை. சொல்லுங்க சார். சுக்கிரன் இங்க இருக்காரு. அவரோட பாயிண்ட் சம்திங்லாம் விட்டுருங்க, 5 டிகிரில உட்காந்துருக்காரு. அப்ப அவரோட பார்வை எங்க ஆரம்பிக்கணுமா, மகரத்துல
கரெக்டா 5 டிகிரில ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சா இவரோட பார்வோட வலிமை என்னன்னா, இவர் எங்க பாக்குறாரோ அந்த இடம் தான் மைய புள்ளி. இங்கிட்டு 15, இங்கிட்டு 15, ஓகேங்களா? 2 பக்கம் 15. அப்போ இது இங்க ஒரு 5 போயிடுச்சு. அப்போ மீதம் உள்ள 10, இந்த 10ஐயும் பாப்பாரு. அதுக்கு அடுத்து இங்க 5, இங்கிட்டு ஒரு 15, 25 வரைக்கும் பாப்பாரு. புரியுதா புரியலையா? புரியுது சார். மேடம் எல்லா கிரகமும் அப்படிதான் பாக்குமா சார்? நம்ம தான் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கோம். வேற யாரெல்லாம் பார்வையெல்லாம் இப்படி எடுக்கிறது இல்ல. 10 ஆண்டுகள் கழிச்சு அவர் இன்னொருத்தர் எடுக்கிறாரு. அவர் பேரை நான் கட் பண்ண சொல்றேன். ஆனா அவரு இப்படி சொல்லி கொடுக்கறது இல்ல. சொல்றாரு அவரு, சொல்லாம இல்ல. நாம குறிப்பா நம்ம கூடுதலா எடுத்துக்கிட்டு இருக்கோம். பயங்கரமா எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பாகையில தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லா கிரகங்களும் இப்படிதான் பார்க்கும். சார் நீங்க சொல்றது எல்லாமே புரியுது சார். ஆனா மறுபடியும் முதல்ல இருந்து மாதிரி எனக்கு கொஞ்சம் அப்படியே ரொம்ப பேர்டனா இருக்கு. வந்துரும்ல சார் எங்களை எல்லாருக்கும் ஒரு 10-15,000 மேல கட்டணும் மேடம். முழுசா சுக்கரன் பாக்கலையாங்க சார்? 25 டிகிரி வரையில தான் பாக்குதா மேடம்? அவர் உட்கார்ந்து இருக்கிறது 5 டிகிரில உட்கார்ந்துருக்காரு மேடம். அதாவது 180 டிகிரி கணக்கு பண்ணிக்கங்க நீங்க. இங்க 5 டிகிரில ஆரம்பிக்குது மேடம். இங்க மிச்சம் 25 25 கணக்கு வச்சுங்க. இது 30 கூட்டிங்க. இது 30 கூட்டுங்க மேடம். இது 25 ஈஸியா சொல்றேன், எனக்கு கணக்கு வராது. 1 2 3 4 5 6 6 இதோட விட்டுறணும். 1 2 3 4 5 5 × 30 எவ்வளவுங்க? 150. இங்கிட்டு ஒரு 5 கொடுத்துருவோம். இங்கிட்டு ஒரு 5 155. மிச்சம் இருக்க எவ்வளவு இருக்கு? 25. அப்போ இவரோட பார்வை எங்க ஆரம்பிக்குது? இங்க 25 டிகிரி வரைக்கும் தான் படுது. அப்போ இந்த 5 டிகிரில 15 தானே? இங்க 15 இருக்கேன். 20 தானே? 25 கூட கிடையாது. 20 டிகிரி வரைக்கும் இவரோட பார்வை இங்க படுது. 20 150 ஏதோ ஒரு சம்திங் விட்டுருக்கோமே. இங்க சுக்கிரன் மந்தில இருக்குல சார். இங்க உள்ள 20 சேர்க்கலையா? இங்க உள்ள 20 சேர்க்கணும்ல. 1 2 3 4 5ங்க. 3 15ங்க. 150ங்க. 150 ஒரு 25 சேர்த்துங்க. சேர்த்துட்டீங்களா? எவ்வளவு ஆச்சு? இங்க 5ல ஆரம்பிக்குது. 5ல ஆரம்பிக்குது. அப்ப 180 டிகிரில விழுகும். புரியுதா புரியல மேடம்? இப்ப புரியுதுங்களா? இப்போ கரெக்டா 180 டிகிரில படுது. இதோட மைய புள்ளி படுற இடத்துல இருந்து இங்கிட்டு 15 புரியுங்களா? புரியுதுங்க சார். 180 டிகிரி. அவ்வளவுதான் சார். இன்னொரு டவுட் சார். இப்போ சுக்கிரன் 20 டிகிரில இருந்தா எப்படி சார் படும்? 20 டிகிரில இருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க 20 டிகிரி எடுத்துக்கங்க. அப்படியே 20 டிகிரினா இங்க குறைச்சுங்க. வேற எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த கணக்கு தப்பு. இப்ப 20 டிகிரி எடுத்துக்கோங்க. இங்க படுது. அவரே இருக்கிறது 20 டிகிரி. மிச்சம் 10ங்க. இப்ப 1 2 3 4 5ங்க. 5 3 15ங்க. அங்கே எவ்வளவு இருக்கு மிச்சம்? 10ங்க. 10 சார். சரிங்களா? அங்கே 10 மீதி 20 இருக்கு சார். பாருங்க 1 இங்க எவ்வளவு இருக்கு? 20 டிகிரில இருக்காருன்னா 10 வரேன். 40 30 70 100 150 இங்க 20 டிகிரில ஆரம்பிப்பாரு. இந்த 20 சேர்த்துக்கணும்ல. இங்க உள்ள 20 சேர்த்துங்க. இந்த பார்ட்டி எல்லாம் உண்டா? ஒண்ணு கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. பிறந்தநாள் அதுமா இப்ப இங்க வந்துருதுங்களா? அப்போ ஒண்ணு இல்ல, அழிச்சுட்டே போடுறேன் பாருங்க. இந்த சுக்கிரனும் 20 பாகையில இருந்து பார்க்கும்போது இவரோட பார்வை இங்க ஆரம்பிக்கும் 20 டிகிரில. அப்போ இங்க 10 இங்க 10 மிச்சம் இருக்க இங்க 10 இந்த சைடு ஒரு 5 விழுகும். இங்கிட்டு 15 விழுகும். புரியுங்களா புரியலையா? அந்த வீட்டுல 5 டிகிரில ஆரம்பிச்சு அடுத்த வீட்டுல 5 டிகிரில முடியும். அவ்வளவுதான். இங்க 20 டிகிரில ஆரம்பிச்சா மேடம், இங்க 20 டிகிரினா 10 டிகிரி 20வது டிகிரில ஆரம்பிக்குது மைய புள்ளி.
20 டிகிரில மைய புள்ளி ஆரம்பிக்குது. இந்த பக்கம் 15, அந்த பக்கம் 15. அப்போ இந்த 15 கழிச்சுக்குங்க. அப்போ அங்க 10 உழுகுது. கும்பராசியில 10 டிகிரி உழுகும். புரியுங்களா புரியலையா? கும்பராசியில 5 டிகிரி வரையும் சார். ஓகே. இல்ல இங்க 20 டிகிரி தானே, இங்க 20 டிகிரி தானே, மைய புள்ளி 20. 20ல இருந்து 20 தான். அந்த பக்கம் பிளஸ் 5 தான். கரெக்ட் 5 தான். கரெக்டா தான் போட்டிருக்கேன். 5 தான். கும்பத்துல 5 டிகிரி விழுகும். 5 டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா ஒழுகும். அது மாதிரி தான் இப்ப காட்டுல இந்த ஜாதகத்துல குரு நேரா இங்க பார்த்தாரு. ஆனா இந்த புதனு 26 டிகிரில இருந்தாரு. இவர் 11 டிகிரில இருந்து பார்த்தனால இவரோட மைய புள்ளி 11 டிகிரில ஆரம்பிச்சிச்சு. அப்போ இங்கிட்ட ஒரு 4 இருக்குல்ல, பக்கத்து ராசியில ஒரு 4 டிகிரி எடுத்துட்டாரு. இவரு 4 டிகிரி இடைவெளியில தான் இருந்தாரு. அதனால புதனுடைய காரகத்துவம் அவருக்கு தொழிலாக அமைந்தது. சுக்கிரனோட காரகத்துவமும் சார், சுக்கிரனும் வந்து 11ஆம் பாவத்தை பாக்குற மாதிரி மேலோட்டமா தெரியுது. ஆமா. ஆனா 10ஆம் வீட்டை பாத்துட்டாரு சார். அவர் 10 டிகிரி வரையும் 10ஆம் வீட்டை பாத்துட்டாரு. சுக்கிரன் வந்து எத்தனை டிகிரில இருக்காரு? 5 டிகிரில இருக்காரு சுக்கிரன். 4 டிகிரி 5 டிகிரி 10ஆம் வீட்டை பாக்கல. 10ஆம் வீட்டை பாக்குறாரு, கேதுவை பாக்கல. கேதுவை பாக்கல சார். ஆனா 10ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்றாரு இல்லையா? அப்ப 10ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது சுக்கிரனோட வழியில தொழில் ஜீவனம் அமையும் இல்லையா? அமைந்தான். ஆனா கேதுவை தொடர்பு இல்ல. அதான் சொல்ல வந்தேன். சுக்கிரனோட டெக்ஸ்டைல் பிசினஸ் இவருக்கு அமைஞ்சிச்சு இல்லையா? ஆமா. அதனாலதான் சொன்னேன் 10ஆம் பாவத்தோட ஒரு தொடர்பு இருக்குதுன்னு. ஆமா, புரியுதுங்களா? பாவம் எப்படி கண்டுபிடிக்கிறது இதுலயும் இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. இப்போ எந்தெந்த கிரகம் கேத பாக்கலனாலும் அந்த வீட்டை கொஞ்சம் சுபத்துவம் படுத்துறாரு இல்லைங்க சார் சுக்கிரன், கொஞ்சம் ஒளி அங்க கொடுக்குறாருல்ல, நமக்கு அப்படி எடுத்துக்கலாங்களா? 10ஆம் பாவமே 15 பாகையில தான் ஆரம்பிக்குது. 10ஆம் பாவம் 15 பாகையில ஆரம்பிக்குது. 10ஆம் பாவம் 15 பாகையில ஆரம்பிக்குது. இது எதுக்கு எடுக்கணும்னா நம்ம சாஃப்ட்வேர்ல மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இங்க சைட்ல பாருங்க, பாவம்னு போட்டிருக்கோம். இங்க பாருங்க, சீரியல் நம்பர், இந்து லக்கணம், அது கீழே சீரியல் நம்பர், அது கீழே பாருங்க பாவம்னு போட்டிருக்கல. அந்த சென்டர்ல போய் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா சந்தேகம் வந்துச்சுன்னா டப்புன்னு பிடிச்சலாம். புதன் வந்து 2ஆம் பாவத்துல உட்காந்துருக்காரு உறுதி. ஏன்னா 2ஆம் பாவம் 20 டிகிரிக்கு மேல ஆரம்பிச்சிருக்கு. 10ஆம் பாவத்தை அந்த சுக்கிரன் தொடர்பு கொள்றாரு. ஏன்னா 15 பாகைக்கு மேலதான் 10ஆம் பாவம் ஆரம்பிக்குது. சோ இந்த கேது 10ஆம் வீட்டுல இருக்காரு. ஆனா பாவகை முனைப்படி பார்த்தோம்னா மாறுது. இது கொஞ்சம் வந்து இப்ப நீங்க எடுத்துக்க கூடாது. எடுத்தோன்னு எடுத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. இது ரொம்ப தேவைப்படுறப்பதான் எடுக்கணும். இன்னும் கொஞ்சம் சிறப்பா வந்ததுக்கு அப்புறம் எடுக்கணும். சார் அந்த சிறப்பா எப்போ சார் வருவோம்? மேடம் ஒரு 1 இயர் ஃபாலோ பண்ணணும் மேடம். நானே ஒவ்வொரு நாளும் அப்டேட் ஆயிட்டே தான் இருக்கேன். சார் மண்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு சார். நீங்க இது வரைக்கும் நல்லா இன்னொரு டைம் சொல்லுங்க சார், எனக்கு தெரியும். நீங்களே ஒரு 5 வருஷம் 7 வருஷம் முன்னாடி கொடுத்த வீடியோக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ரொம்ப ஐயா எனக்கு பழைய வீடியோ பார்க்க பிடிக்கல இப்ப. ஆமா சார், அதுல ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு சார். ஆமா, புதுசு மட்டும் பாருங்க. நிறைய சாரத்தை பத்தியே சொல்லிருப்பீங்க சார். அதெல்லாம் சாரம்லாம் இப்பதான் விட்டேன். இந்த ஹேர்ல தான் விட்டேன். சாரத்தை எடுக்க கூடாதுன்னு சொல்லி முன்னாடியே எனக்கு சாரம் எடுக்கிறது பிடிக்கல சார். ஆனா உங்களை மறுத்து பேசக்கூடாதுன்றதுனால நான் சாரத்தை எனக்குமே சாரத்தை நான் எடுக்கவே மாட்டேன். சாரத்தை வந்து எடுக்கிறது வந்து பலன் சொல்றதெல்லாம் வந்து பார்ட்டிக்கு சொல்ல மாட்டேன். அது ஒரு ரூல் வருதுன்னே வந்தேன். அதுக்கப்புறம் சாரத்தை வந்து சுத்தம் கட் பண்ணிட்டேன். சரி, இப்ப அந்த பாவம் சொன்னீங்க இல்லைங்க சார், அதுல இருந்து தான் அந்த ஆரம்பிக்குதாங்க சார்? இல்ல மேடம், இது வந்து எப்ப எடுக்கணும் சொல்லுங்க சார் கரெக்டா. அதாவது ரொம்ப சிக்கலா எந்த கிரகம் பலமா இருக்குன்னு பாத்துட்டீங்க. 2 10ஆம் வீட்டை தொடர்பு கொண்டுருச்சுன்னு சொல்லிடுறீங்கல்ல. உண்மையிலே 2ஆம் வீட்டை தொட்டுச்சா தொடலையா அப்படின்னா 2ஆம் வீடுங்கிறது மேசராசி 30 பாகை அல்ல. அதோட பாவக லக்கணத்தில இருந்து டிகிரியை நகர்த்துறோம். லக்கணமே 18 டிகிரில விழுந்தனால 2ஆம் பாவம் 20 டிகிரில தான் ஆரம்பிக்குது. சோ புதன் 2வது பாவத்துல உட்கார்ந்துருக்காரு. 10ஆம் பாவத்தை சுக்கிரன் தொட்டிருக்காரு பார்வையால. ஏன் சுக்கிரனோட பார்வை என்ன? 5 டிகிரில இருக்க சுக்கிரனோட பார்வை இங்கிட்டு 10 டிகிரி உழுகுது இல்லையா? அப்போ 10ஆம் பாவத்தை தொட்டிருக்காரு. சோ இந்த அடிப்படையில் தான் வரும். இது வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவலுக்கு
சிக்கலான ஜாதகம் வரும்போது எடுக்கணும், இது ரொம்ப கிரிட்டிக்கலா வரும்போது எடுக்கணும். பாவகமுனை ஆரம்பம் பாவகமுனை தொடர்புன்னு இருக்குது. அது வந்து கொஞ்சம் ஹை லெவல் பொசிஷன்ல பார்க்க வேண்டியதா வந்துருது சார். ஆமா மூவ் பண்ற அவ்வளவுதான் சார், அவ்வளவுதான். ஆமா 18 டிகிரிஸ் மூவ் பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதான் சார். இதெல்லாம் இப்பெல்லாம் இதான் ஏன் சொல்லி கொடுத்தேன்னா, சில பேர் நினைச்சிருப்பீங்க ரைட் இதோட முடிச்சிட்டோம்னு. இல்லடா சாப்டர் இருக்கு வளருக்கு திரும்பி வந்துருக்கீங்க எல்லாரும். நான் ஒரு ஹையருமே டிஃபரெண்டா தான் கொண்டு போவேன். ஒரு ஹையருமே போன ஹையருக்கு இந்த ஹையருக்கு டிஃபரெண்ட் இருக்கும். சொல்லுங்க. இந்த பாவக மாறுதல் ஒரு சில மாறுதல் எடுக்காதீங்க. மாறுதல் பாவக மாறுதல்னா இப்ப கேது நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, பாவக மாறுதல் படி கேது எங்க இருக்காருன்னா 9ஆம் வீட்டுல இருக்காரு அப்படின்னு வந்துடும். பாவக மாறுதல் நான் சொல்லவே இல்லை. பாவக மாறுதல் எப்படி எடுக்கிறாங்கன்னா, லக்ன புள்ளி ஆரம்பத்துல இருந்து பின்னாடி 15 டிகிரி முன்னாடி 15 டிகிரி போட்டு பாவக மாறுதல் போடுறாங்க. ஆனா பாவக முனைன்னு சொல்றது ஆரம்ப புள்ளியில இருந்து 30 டிகிரியா எடுத்துட்டு போறாங்க. அதாவது எங்க லக்னம் விழுந்துச்சோ அங்க இருந்து 30. ஆனா பாவக மாறுதல் வந்து அதுல இருந்து இங்கிட்டு 15 இங்கிட்டு 15 அதை விட்டுருங்க. பாவக மாறுதல் எடுக்க வேண்டாம், பாவக முனை மட்டும் எடுக்க. அதனாலதான் பாவக முனைக்கு முன்னாடி வராதுங்க. உங்களுக்கு ஒரு கிளிக்ல வந்துருதுல, ஒரே கிளிக் தான் ஒரு கிளிக் தான் பண்றோம். டக்குன்னு சந்தேகப்படுறத பாத்துறோம். புதனோட காரகத்தை சொல்ல போறோம், ஒத்து வருமா அப்படின்னு பாக்குறோம். கரெக்டா 2ஆம் மாதத்துல இருக்காரு, 2ஆம் மாதம் தொடர்பு ஒண்ணுதான் இருக்காரு அப்படின்னு முடிவு எடுத்துறோம். உங்களுக்கு இதுலயே வந்து நம்ம தொழிலையும் கொடுத்துட்றோம், எல்லாமே கொடுத்துட்றோம், பரிகாரமும் வந்துருது. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே எளிமை பண்ணியாச்சு. சரி, இந்த சாஃப்ட்வேர்ல வந்து தமிழ் தேதி மாறி வந்துச்சுங்க சார். அந்த அம்மாவுக்கு போன் பண்ணி சொன்னேன், சொல்லுங்க அப்டேட் பண்றேன்னு சொல்லிருக்காங்க சார். மாறுதா? சொல்றேன் நானும். எனக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க, நான் அப்படியே அவருக்கு கூப்பிட்டு சொல்லிடுறேன். அப்டேட் பண்ணி சொல்லுங்க. இல்ல நான் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டாங்க சார். இன்னைக்கு தமிழ் தேதி மாறுதுங்க. சரி பாக்குறேன்னு சொல்லி எதையாவது ஒண்ணுலயா எல்லாத்துலயும் இல்ல இன்னைக்குதாங்க சார் போட்டு பார்த்தோம், அதனால போடல. அதனால எதையாவது ஒண்ணுல வந்துருக்கும். உங்களோட கம்ப்யூட்டரோட டயத்தையும் பாத்துங்க, வருஷத்தையும் பாத்துங்க. ஏன்னா உங்கது மாறினா மாத்தி காட்டும். நானும் பாக்குறேன். நானும் சார் கடக லக்னத்துக்கு 8ல சனி ஆட்சியா இருக்காரு சார். ஆனா 2ல இருந்து சூரியன் பாக்குறாரு. கடக லக்னத்துக்கு 8ல கும்பத்துல ஆட்சியா இருக்கிற சனி வெளிநாடு போக அனுமதிப்பாரா சார்? 8ல இருக்காருல்ல சனி ஆட்சியா இருக்காரு, வெளிநாடு வேலைக்காக போறதுக்கு அனுமதிப்பாரா? சனியோட தசையே நடக்குது. இல்ல நமக்கு அது வந்து சரராசி இல்ல, கும்பம் சிரராசி. அது ஒருவேளை சரமா இருந்துச்சுன்னா நகர்றதுக்கு வேலைக்காக வெளியில போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவர் ஒரு முஸ்லீம் பையன் சார், நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் பக்கத்துல. அவங்க ஏற்கனவே அவங்க தம்பி அவங்க குடும்பத்துல வெளிநாடு போனவங்க தான். துபாய்க்காக போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காப்புல. நான் ஒரு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதா அப்படின்றத நான் அதை தான் கவனிச்சுட்டு இருக்கிறேன் சார். பாக்கலாம் என்ன பண்ண போறாரு அப்படின்றத. இல்ல போயிருவாங்க, அவங்க எல்லாம் போயிருவாங்க. நம்ம பாக்குறோம். இப்ப மீனாட்டு நாடி முறை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிரகம் பலமா இருக்கும். இப்ப எனக்கெல்லாம் மீனாட்டு நாடி முறை எப்படி பாத்தீங்கன்னா 4-5 கிரகம் பலமா இருக்கும். ரொம்ப ஒண்ணுமே வழியே இல்ல, பலமே இல்லைங்கிறப்ப அப்ப கூர்ந்து என்ன பண்ணுவோம்னா அந்த பேட்டர்ன் படி போய் ஜாதகத்தை பிரிண்ட் அவுட் போட்டுருவேன். அந்த சாப்ட்வேர்ல போட்டு எந்தெந்த கிரகம் திக்பலமா இருக்கு பாத்து. அவங்க சாப்ட்வேர் ரெடி பண்ணிருக்காங்களா சார் அவங்களோட முறையில? அது எப்படி இருக்கு சார்? அவங்களோட ஃப்ரீ தான். பிளே ஸ்டோருக்கு போங்க, பிளே ஸ்டோர்ல இருக்கு, போய் பாத்தீங்கன்னா இருக்கும். டிஃபரெண்டா நம்ம முறைக்கும் அவங்க முறைக்கும் டிஃபரெண்டா இருக்குதான்னு கேட்டேன் சார். இல்ல இதேதான். அவங்க திக்குபலம் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, வேற அதுல எழுதியே வந்துடும். சரிங்க, இன்னைக்கு காலையில ஒரு ஜாதகம் கொடுத்தனும், காலையில ஒரு ஆடியோ கொடுத்தீங்க, எல்லாரும் கேட்டீங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க சார். அது கூட அங்க இருக்கு. கடகடன்னு ஒரு 10 நிமிஷத்துலயே 12 நிமிஷத்துலயே முடிஞ்சுல
பலனே. ஆமா சார் சொல்லுங்க. எதுக்கா வந்தேன், என்ன வந்தேன், எல்லாத்தையும் முடிச்சோம்ல. டைவர்ஸ் முடிச்சுட்டு வேலைக்கு அடுத்து திரும்ப ஆகுமான்னு கேட்டாரு சார். ஆமா ஆமா ஆமா. சரிங்க, ஓகே. வேற யாருக்கும் சந்தேகம் இருந்தா கேளுங்க, வகுப்பு ட்ரை பண்ணிக்கும். நான் இப்போ உட்காந்துருக்க இடத்துல ஒரு 100 அடி 150 அடியில நாடகம் பட போறாங்க. கிராமம்ல திருவிழாவில் இருக்கு. இன்னைக்கு நம்ம மூடி வச்சிருக்கனால லாக் பண்ணி இன்டோருக்குனால ஃபில்டர் போட்டதுனால சவுண்ட் உங்களுக்கு கேட்கல. வேற யாருக்கு சந்தேகம் இருக்கா சார்? பிளே ஸ்டோர்ல அந்த ஆப் பேர் சொல்லுங்க சார். மீனா டு நாடின்னு போடுங்க. அந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சாதான் பார்க்க முடியும், இல்லைன்னா புரியாது, சுத்தமா வாஸ் அவுட் ஆயிரும். என்ன பேருங்க சார்? மீனா டு நாடி முறை. எல்லாரும் நான் சேர்த்து விடுறேன், எம்ஏ சேர்த்து விடுறேன். எல்லாருக்கும் புரியாது மேடம். ஸ்டார்டிங்ல நீங்க அங்க போனா கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நான் சேர்த்து விடுறேன், கிளாஸ்ல சேர்த்து விடுறேன். தனித்தனி காலமா திக்பாலம் அதெல்லாம் எடுத்திருப்பாங்க, போட்டிருப்பாங்க அவங்க. ஆமா, அது வந்து எம்ஏ படிக்கணும். சார் புது தம்பதிகள் நல்லா இருக்காங்களா? உங்க பாட்டு நல்லா இருக்காங்க. நாளைக்கு கூட போறேன். சரிங்க சார். சரவணன் சார், நீங்க எவ்வளவு வருஷமா படிக்கிறீங்க? 2 வருஷமா படிச்சுருக்கிறேன் மேடம். 2022 தான் ஆரம்பிச்சேன். என்னோட குருதசை ராகபுக்தில இருந்து ஆரம்பிச்சேன் மேடம். வெளில எங்கேயும் போனீங்களா சார்? பிகினிங் வெளில போனீங்களா சார்? எங்கேயும் வெளியே போல சார். உங்களோட யூடியூப் வீடியோவை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி தள்ளி பாத்துக்கும் போது நீங்க டீச்சிங் பண்ணி அப்படியே போர்டுல போட்டு பிளாக் போர்டுல போட்டு எடுத்துட்டு இருக்கிறத பார்த்தேன் சார். உங்க வாய்ஸ் கேட்டு அப்படியே அதுலதான் பார்த்து நானு ரொம்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கே, பரவாயில்ல, ஆன்லைன் வந்ததுனால ரொம்ப நல்லா பாடம் எடுக்கிறாரு, போர்டுல போட்டு பிளாக் போர்டுல எல்லாம் போட்டு எடுத்துட்டு இருக்காருன்னு பார்த்தேன் சார். உங்க வீடியோ எல்லாம் நிறைய தள்ளி பார்த்தேன். அப்புறம் புடிச்சு போய் தான் நான் உங்களுக்கு கால் பண்ணி உள்ள வந்தேன் சார். சரவணன் சார், அப்புறம் நான் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல தான் சேர்ந்தேன். இப்போ வளர்ந்துருவல்ல நானு. நிச்சயமா வந்துருவீங்க சார். கூட கை பிடிச்சிட்டு வந்துருங்க. நீங்க ஒரு 2 வருஷம் நல்லா வந்துருவீங்க மேல. அதாவது சரி, எல்லாருக்கும் சந்தேகம் முடிச்சா டவுட் ரெக்கார்டிங் ஆஃப் பண்றேன், இன்னும் கொஞ்சம் பேசுவேன் அக்கா. சந்தேகம் முடிச்சோன்னே ஸ்டாப் ரெக்கார்டிங்.